அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். ஆற்றல் மிக்க மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும். செல்வந்தர்களின் நட்பு உண்டாகும். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் நல்ல தைரியத்துடன் மேற்கொண்டு அவற்றில் நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சிகள் உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் தாங்கள் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாய் அமர்ந்து இருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் சில மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் ராகு பகவானுடன் இணைந்து தங்களது ராசியை பார்ப்பதால் தங்களது எண்ணம் சொல் செயல் அனைத்தும் நேர்மறையாக இருந்தாலே போதும், அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். கனவிலும் கூட எதிர்மறையான எண்ணங்களை தாங்கள் நினைக்க கூடாது. சில மேசராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அகன்று பூர்வீகத்தின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தந்தையின் வழியில் உள்ள பிணக்குகள் அகன்று உறவுகள் மேம்படும். சில மேசராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் அகன்று தங்களது தொழில் நன்கு உயர்ந்த நிலையினை அடைவதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. பெண்களுக்கு தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அனைவரும் தங்களிடம் இணக்கத்துடன் நடந்து கொள்வார்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். மேசராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகள் வருகின்றது. ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் 18, 19, 22, 23, 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஆகஸ்ட் மாதத்தில் 1, 2, 8, 9, 10, 11, 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை
அளிக்கும். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஆடி மாதம் 1ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 17ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 5ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 15ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 31ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 4ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 11ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் 20ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் 16ஆம் தேதியும் வருகின்றது. ஆடி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆடி மாதத்திற்கு 11ஆம் தேதி, ஜூலை மாதத்திற்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:42 முதல் காலை 8:18 வரை வாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் கடகராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மகரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அதிகாலை வரை சிம்மராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 30ஆம் தேதி அதிகாலை முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூலை மாதம் 26ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 26ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.